ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் இந்த மாதிரி தான் அந்த கடகடன்னு சமைக்கிறதுல அங்கங்கே பாத்திரத்தை அப்படியே போட்டு கிச்சன் இப்படி தான் இருக்கும். அது திரும்பவும் இந்த மாதிரி மாற்றுறதுக்கு எனக்கு 1 hour ஆகும். அதுவும் இன்றைக்கி இவ்வளோ நீட்டாக ஏன் மாற்றிருக்கேன்னா, இன்றைக்கி டியூஸ்டே, அதனால் நல்லா கழுவி விட்டு வச்சுருக்கேன். மற்ற நாளும் இப்படி தான் இருக்கும், இருந்தாலும் அப்படியே தொடச்சி விட்டுட்டு வைப்பேன். இன்றைக்கி கழுவி இருக்கேன், அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கா சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு, அப்புறம் பூஜைக்கு தேவையான எல்லா பாத்திரத்தையும் விளக்கி, பூஜை விளக்கு எல்லாத்தையும் விளக்கிட்டு, அதுக்கு பொட்டும் வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா தான் சாமி கும்பிட போனேன். இந்த சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நிறைய வேலை இன்றைக்கி ஃபுல்லாக 1 வீக்காக வீடு வேறு க்ளீன் பண்ணல. வீடெலாம் தொடச்சி விட்டுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இடுப்புலாம் செம்ம வலி. துணியும் இன்றைக்கி தான் நிறையா இருந்துச்சு, அதையும் துவைச்சி போட்டதுக்குள்ளே ரொம்ப இடுப்பு வலி. ஆனால் என்ன தான் இடுப்பு வலிச்சாலும் உடம்பு வலிச்சாலும் இந்த சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அந்த ஃபீல்க்காகவே நான் இதை செஞ்சுருவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. நீங்கள் யாரெல்லாம் ஃப்ரைடே டியூஸ்டே சாமி கும்பிடுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டு டின்னர் இட்லியும் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.